அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த ஆப்ஷன் பேசிக்ஸ் வீடியோவில் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆப்ஷன் செல்லர் அப்படின்னு என்ன, ஆப்ஷன் பையர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் சிறிய வேறுபாடு ஃப்யூச்சருக்கும் இதற்கும் கம்பேர் பண்ணி கொஞ்சம் பார்க்கணும். அதனால் கொஞ்சம் எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது நான் ஃப்யூச்சரில் ஒரு நிறுவனத்தை இப்போ நிஃப்டின்னு வச்சுக்கோங்க, நான் வந்துட்டு 18,000 அப்படின்னு இருக்குது. இப்போது நிஃப்டியோட லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 50. இப்போது நான் 18,000 இன்ட்டு 50 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு வந்து 9 லட்ச ரூபாய் எனக்கு தேவைப்படும். இப்போது என்னிடம் இந்த 9 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு என்னிடம் பணம் இல்லை. உங்களுக்கு இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு தான் சொல்கிறேன். ஆனால் லாஜிக்கலாக பார்த்தா கொஞ்சம் மாறுபடும். ஆனால் எளிமையாக புரிந்து கொள்வதற்கோசரம் இதிலிருந்து என்ன அப்படின்னு ஒரு கேள்விகள் எழுந்துட்டு போச்சுன்னா அது வந்து தொடர்கதையாக மாறிடும். ஆனால் இது புரிந்து கொள்வதற்கு அடிப்படையாக. அப்போது 9 லட்ச ரூபாய்க்கு உண்டான மதிப்பை எனக்கு கொடுக்கும் சக்தி என்னிடம் இல்லை. 9 லட்ச ரூபா கொடுத்து வாங்கும் சக்தி என்னிடம் இல்லை. அப்போது 9 லட்ச ரூபாயோட பொருள் வந்து எனக்கு விலை உயரும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் 9 லட்ச ரூபா கொடுக்க முடியாது. அப்போது அதற்கு ஒரு ப்ரீமியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இப்போ என்ன ஆகுதுன்னா 300 ரூபாய் இருக்குது. அப்போ இது 300 இன்ட்டு 50 அப்படின்னு போனோம்னா 15,000 ரூபாய். அப்போது 9,15,000 ரூபாய். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 15,000 மட்டும் கொடுத்து வாங்குகிறேன். இந்த 9 லட்சத்தை கொடுக்க மாட்டேன். இந்த 15,000 ப்ரீமியத்தை மட்டும் நான் கொடுத்து வாங்குகிறேன். அப்போது சந்தையோட இதில் 15,000 மட்டும்தான் என்னுடைய ரிஸ்க்கு. நான் கொடுத்து வாங்கும்போது, நான் இதனை வாங்கும் பொழுது எனக்கு 15,000 மட்டுமே ரிஸ்க். இதற்கு மேல் எவ்வளவு செல்கிறதோ அது அனைத்துமே எனக்கு லாபமாகவும், 9 லட்ச ரூபாய்க்கு கீழ் செல்லக்கூடிய மதிப்பு, 9 லட்ச ரூபாய்க்கு கீழ் செல்லக்கூடிய மதிப்பு முடிஞ்சதுன்னா எனக்கு அது ஜீரோவாக மாறிடும். அப்போ என்னுடைய டோட்டல் ரிஸ்க் 15,000. இதுதான் ஆப்ஷன் பையர்ஸோட இம்பேக்டட். இதில் என்னாச்சு, இதில் 300 அப்படின்னா இப்போது இதில் உண்மை விலை அப்படிங்கிறது 200ம், 100 ரூபாய் வந்துட்டு எதிர்பார்ப்பு விலை, அது உள்ளடக்கியது தான் 300. அப்போது சந்தை வந்துட்டு 18,300 இருந்தால் 18,000 கால் என்ன விலை இருக்கணுமோ அந்த மதிப்பு நம்மளுக்கு 18,200லே கொடுத்து வாங்குகிறோம். இது வந்து வேறு, இது வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம், கணக்கீடு முறையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுவே நம்ம என்ன பண்ணுறோம், ரைட்டர்ஸ் அப்படின்னு போனோம். ஏன்னா இதில் வந்து என்ன ஆகுனா உண்மை விலை மட்டும்தான் இருக்கும், எதிர்பார்ப்பு விலை டைம் வேல்யூ 0 ஆகிவிடும். ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வார கான்ட்ராக்டாக ஒரு மாத கான்ட்ராக்டாக எது எடுக்கிறீங்களோ அதனுடைய டைம் வேல்யூ எதிர்பார்ப்பு விலை. ஏன்னா இதுதான் வந்துட்டு ஆப்ஷன் ப்ரீமியத்துக்கு உண்டான இம்பேக்டடு. இந்த டைம் வேல்யூ உங்கள் கான்ட்ராக்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மொத்தம் 5 நாட்கள் இருக்கும்போது அதனுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும். 4 நாட்களுங்கும் போது 5 நாட்களுக்கு உண்டான ப்ரீமியத்தை விட குறையும். 3 நாட்கள் இருக்கும்போது அதனுடைய டைம் வேல்யூ குறையும். 2 நாட்கள் இருக்கும்போது அதுக்குண்டான டைம் வேல்யூ குறையும். 1 நாள் இருக்கும்போது அதுக்குண்டான டைம் வேல்யூ குறையும். 0ங்கும் போது டைம் வேல்யூ 0வாக மாறிவிடும். கான்ட்ராக்டின் இறுதி நாள் என்பது அப்போ 0 ஆகிவிடும். அப்போது நான் 18,300 கால் ஆப்ஷன் அப்படின்னு எடுக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ 18,300க்கு மேலே இல்லை, 18,200 தான் இருக்கிறாங்க. நிஃப்டியோட சந்தை வந்து 18,200 இருக்குது. இது எப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்னா, அண்டர்லைங் வேல்யூ அல்லது ஸ்பாட் வேல்யூன்னு நம்ம சொல்லுவோம், கேஷ் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். அது எவ்வளவு இருக்கிறது அப்படின்னா 18,255. அப்போ 18,255 இருக்கும்போது நான் 18,300க்கு மேல் செல்லும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நடைபெறலை. இது நடைபெற்றால் அப்போது 18,300 இன்ட்டு 50. அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு இதனை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு 9,15,000 கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு என்னிடம் பணம் இல்லை. அப்போ 18,300க்கு மேலே என்ன இருக்கிறது, 105 ரூபா ப்ரீமியம் இருக்கிறது. அப்போது அந்த 105 ரூபாய் மட்டும்தான் என்னுடைய முதலீடு இன்ட்டு 50. அப்போ என்ன ஆகும், 5,250. இதுதான் என்னுடைய முதலீடு. அப்போது இந்த இடத்துல எனக்கு 18,300
அப்போ இதனுடைய விலை என்னென்னா 0 ப்ளஸ் நான் எவ்வளோ கொடுத்து வாங்குறேன் 105 ரூபா அதிகம் கொடுத்து வாங்குறேன். அப்போ என்னென்னா 18,405. கான்ட்ராக்ட் க்ளோசிங் 18,405க்கு மேலே முடிந்தால் மட்டுமே உங்களுக்கு லாபம் வரும். 18,405க்கு கீழே முடிவுற்றால் நஷ்டம் வரும். 18,300க்கு கீழ் முடிந்தால் இது பூஜ்ஜியமாக மாறிவிடும். இதுதான் ஆப்ஷன் பையர்களுக்கு இது. ஆனால் இவங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. மார்க்கெட் 18,300க்கு மேலே முடியும் போது உங்கள் கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, பையராக இவங்க வந்து விற்காம, ஏன்னா பை பண்ணிட்டீங்க, விற்காமல் இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெனால்ட்டிக்கு போயிடும். அப்போ ரிஸ்க்கும் நம்மளுக்கு அதில் இருக்குது. இது ஓகே. ஆப்ஷன் செல்லர் அப்படின்னா என்னென்னா, இப்போ 18,300 மார்க்கெட் இருக்குது. இதனுடைய ப்ரீமியம் வந்து 105 ரூபாய். இதை வந்து வாங்க மாட்டாங்க. இந்த 105 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்து விடுவார்கள். அதாவது பை பண்ணாமையே இதனை விற்க முடியும். இதுக்கு பேர் வந்து ஷார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதுக்கு பேர் தான் ஷார்ட் அல்லது செல்லிங் அல்லது ரைட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு பெயர் வைத்துக்கொள்வோம். அப்போ இந்த 105 ரூபாய்க்கு விற்கும்போது ஃப்யூச்சரோட மார்ஜின், இப்போ ஃப்யூச்சருக்கு வந்து 1 லட்ச ரூபாய் வந்துட்டு மார்ஜின் எவ்வளோ மாறுபடலாம், உங்களுக்கு எளிமையாக இருக்கிறக்கோசரம் சொல்கிறேன். 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான பணத்தை அங்கே பே பண்ணிவிட்டு 105 ரூபாய்க்கு விற்பனை செய்து 5,250 ரூபாய் உங்களுக்கு எடுத்துக்குவீங்க. அப்போ சந்தை வந்துட்டு 18,300க்கு கீழ் முடிந்தால் இதனுடைய மதிப்பு 0 ஆயிரும். அப்போ இந்த 0 ஆகும்போது உங்களுக்கு 5,250 ரூபாய் லாபமாக இருக்கும். ஆனால் இந்த 18,300 ப்ளஸ் 105 18,405க்கு மேலே போயிடுச்சுன்னா அதற்கு மேலே நிஃப்டி எவ்வளவு தூரம் ஏறுகிறார்களோ அதற்கு 1 ரூபாய்க்கு 1 ரூபா கொடுக்கணும். இப்போ 18,405 18,410 அப்படின்னா நீங்கள் 250 ரூபா உங்களுக்கு லாஸ். இதே மார்க்கெட் வந்துட்டு 19,000 போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 595 ரூபாய் லாஸ். இதை வந்து நீங்கள் பணம் கட்டணும். 595 × 50 அப்படி போட்டு. இதுவே நிஃப்டி 20,000 போயிட்டாங்கன்னா உங்களுக்கு 1,595 ரூபாய் நஷ்டம். இதுதான் ரைட்டிங் பண்ணும்போது எந்த ப்ரீமியத்துக்கு நீங்கள் செல்லிங் பண்ணுறீங்கன்னா அந்த செல்லிங்க்கு உண்டான மதிப்பு மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அது 0 ஆனால் லாபம், அதற்கு மேல் உயர்ந்தால் உங்களுக்கு நஷ்டம். நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கலாம் 105 ரூபாய்க்கு விற்பனை செய்தால் 106 ரூபாய் போனாலே நஷ்டம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது கிடையாது. சந்தை வந்துட்டு 18,405க்கு மேலே போகிறது தான் ரியல் நஷ்டமாக ஏற்படும். ஏன்னா கான்ட்ராக்ட் க்ளோசிங் அன்றைக்கி 18,405க்கு மேலே க்ளோசிங் ஆனால் தான் உங்களுக்கு நஷ்டம். இதே 18,405க்கு கீழே முடிவுறது அனைத்துமே உங்களுக்கு லாபமாக அமையும். இதுதான் சந்தையில் வந்து செல்லிங் அண்டு பையிங். இப்போ பை பண்ணோன்னா எனக்கு 105 ரூபா கொடுத்து 5,250 ரூபாயோட என்னுடைய முதலீடு ஆயாச்சு. எனக்கு அதிகப்படியான நஷ்டமே இந்த 105 ரூபா தான். அதற்கு மேலே எவ்வளோ போனால் லாபம், அதற்கு மேலே எவ்வளோ போனாலும்னா அப்போ 18,405க்கு மேலே செல்வது தான் கான்ட்ராக்ட் க்ளோசிங் அன்றைக்கி உங்களுக்கு லாபமாக இருக்கும். அதுவரை உங்களுக்கு என்னென்னா எதிர்பார்ப்பு விலையில் ஒரு மூமெண்ட் இருந்திருக்கும். அதுதான் டைம் வேல்யூ. அந்த டைம் வேல்யூ என்னென்னா நம்ம ஆப்ஷனுடைய ப்ரீமியம் கணக்கீட்டு முறையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதுதான் ஆப்ஷன் பையர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செல்லர்ஸ் அப்படிங்கிற இதாகும். இதுவே 18,500 ஸ்ட்ரைக் கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 36 ரூபாய் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், 18,500 அப்படிங்கும்போது இதனுடைய டோட்டல் இன்ட்டு 50 அப்படின்னா அப்போ கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது. இந்த மதிப்பு கொடுத்து வாங்கக்கூடிய மதிப்பு உங்கள் கிட்ட இல்லை அப்படிங்கிற அனைத்தில் 36 ரூபாய் அதிகமாக கொடுத்து அப்போ 1,500 ரூபாய் வருதான். இந்த 1,500 மட்டும் நீங்கள் பை பண்ணிக்கிறீங்க. அப்போ 9 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிற பொருளை 1,500 ரூபா மட்டும் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அப்போ 18,500க்கு மேலே சந்தை போனாதான். அப்போ 18,500 ப்ளஸ் 36 அப்போ 18,536க்கு மேலே கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆனால் தான் உங்களுக்கு அது லாபமாக அமையும். அதற்குட்பட்டு முடிவுற்றால் ஆப்ஷன் பையர்களுக்கு நஷ்டமாக ஏற்படும். 18,500க்கு கீழ் முடிவுற்றால் அதனுடைய மதிப்பு 0வாக மாறிவிடும். இதுதான். இதுவே நீங்கள் 18,500 காலை வந்து 36 ரூபாய்க்கு ரைட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுடைய அதிகப்படியான லாபமே உங்களுக்கு இந்த 36 ரூபாய் தான். ஏன்னா 36 ரூபாய்க்கு உண்டான ப்ரீமியத்தை தானே செல் பண்ணியிருக்கீங்க. அப்போது 18,536க்கு மேலே நிஃப்டி கிராஸ் ஆச்சுன்னா அதற்கு மேலே போயாச்சுன்னா இன்ஃபினிட்டிவ் லாஸ், உங்களுக்கு அதிகப்படியான லாஸ் வர ஆரம்பிச்சிடும். அது எவ்வளோ எல்லை போகுதோ. அப்போ 18,536 தாண்டும் போது என்ன ஆகும்னா இது ஃப்யூச்சராக ஆப்ஷன் வந்து ஃப்யூச்சராக மாறிவிடும். இதுதான் நம்மளுக்கு தெரியணும்.
அப்போ அதற்கு மேல் நிஃப்டி ஒவ்வொரு ரூபா ஏறிச்சுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நஷ்டம். இதே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ரூபா ஏற்றம் உங்களுக்கு லாபமாக மாறும். அதாவது ஒரு ரூபா நிஃப்டி ஒரு ரூபா ஏறிச்சுன்னா ஸ்பாட் ஒரு ரூபா ஏறிச்சுன்னா இவனும் ஒரு ரூபா ஏறுவான். நிஃப்டி ஒரு ரூபா இறங்குச்சுன்னா ஒரு ரூபா இறங்கும். ஆனால் 18,536க்கு கீழே வேற மாதிரி ஆகிடும், 18,500க்கு கீழே பூஜ்ஜியமாக மாறிவிடும். இதுதான் ஆப்ஷன் பையர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு உண்டான அர்த்தம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், அதுக்கு உண்டான விளக்கம் நாம் அளிக்கிறோம். நன்றி, வணக்கம்.